காரியங்களை மற்றும் சொல்லி இந்த மறையுரையை முடிக்கின்றேன். அவர் ஒப்பற்ற செல்வமாக கொண்டிருந்தது இயேசுவை மட்டுமே. அவரில் மட்டும்தான் நிறை வாழ்வு உண்டு என்பதை அவர் உணர்ந்திருந்தார். அந்த ஒப்பற்ற செல்வத்தை, அந்த வாழ்வு கொடுக்கக்கூடியவரை, அந்த நிறைவை கொடுக்கக்கூடிய கடவுளை நாம் எப்படி அன்பு செய்ய வேண்டும் என்பதை 5 காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். ஒன்றாவதாக, இயேசுவோடு நாம் பேச வேண்டும். இயேசுவோடு நாம் பேச வேண்டும். எப்படி பேசுவது? ஜெபத்தின் வழியாகத்தான் நாம் அவரோடு பேச முடியும். அது தனிப்பட்ட ஜெபமாக இருக்கலாம், அல்லது குடும்ப ஜெபமாக இருக்கலாம். இயேசுவோடு நாம் பேச வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை காட்சி கொடுத்த இந்த இடத்தில், இந்த புண்ணிய பூமியில் நாம் கூடியிருக்கின்றோம். நீங்கள் வேளாங்கண்ணியிலிருந்து எதை வாங்கி சென்றாலும் பரவாயில்லை, இதை நீங்கள் எடுத்து செல்லுங்கள். குடும்பமாக அமர்ந்து நீங்கள் குடும்ப ஜெபமாலை சொல்லுங்கள். குடும்பமாக அமர்ந்து குடும்ப ஜெபமாலை சொல்லுங்கள். வந்திருக்கிறீங்க வேளாங்கண்ணிக்கு, இந்த மாதாட்ட வேண்டிட்டு போங்க. ஒரு டாஸ்க் வச்சுட்டு போங்க. அடுத்த வாட்டி நான் வேளாங்கண்ணிக்கு வரும்போது, இன்னைக்கு இங்கேருந்து நான் ஒரு முடிவெடுத்து சென்றேன், ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் யாரும் அனாதைகள் அல்ல. நாம் யாரும் அனாதைகள் அல்ல. நமக்கென்று ஒரு தாய் இருக்கின்றாள். அந்த தாய் நம்மை கைப்பிடித்து வழி நடத்துவார். ஆக இந்த ஜெபமாலையை நீங்கள் கைவிட்டு விடாதீர்கள். குடும்ப ஜெபமாலை வீட்டில் இருந்தது என்றால் எந்த பேய் பிசாசும், எந்த தீய மனிதர்களும், எந்த தீய எண்ணமும் உங்களுடைய வீட்டையும் நீங்கள் வசிக்கின்ற இடத்தையும் அண்டாது. இது மாதாம்மா வீடு, மாதாம்மா பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய்விடும். அதனால தான் சொல்வேன், நீங்கள் எவ்வளவு பெரிய வீடு கட்டினாலும் சரி, எவ்வளவு பெரிய சிமெண்ட், காஸ்ட்லி சிமெண்ட், பெயிண்ட் எது வச்சு நீங்கள் வீடு கட்டினாலும் சரி, நீங்கள் குடும்பமாக அமர்ந்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, மரியே வாழ்க என்று நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுதெல்லாம் இந்த ஜெபம் பரவி, உங்களுடைய சுவற்றின் கல் இடுக்குகளில் எல்லாம் இந்த ஜெபம் பரவி, இந்த வீடு இன்னும் வலிமை பெறும். மாதாம்மா வீடு, மாதாம்மா பிள்ளைங்க அப்படி என்று சொல்லி வலிமை பெற நாம் ஜெபிக்க வேண்டும். அது குடும்ப ஜெபம், தனி ஜெபம், திருப்பலி ஜெபம். ஆக இதன் மூலியமாக இயேசுவிடம் நாம் பேச வேண்டும். இயேசு பேசுவதை நாம் கேட்க வேண்டும். இரண்டாவது வழி, இயேசு பேசுவதை நாம் கேட்க வேண்டும். எப்படி கேட்பது? இறை வார்த்தை, திருவிவிலியம் படிப்பதன் மூலியமாக இயேசு கண்டிப்பாக நம்மிடம் பேசுவார். அப்படி வனத்தந்தோணியாரிடம் பேசியவர் தான், நிறைவுள்ளவராக இருக்க விரும்பினால் நீர் போய் உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்றுவிடு என்று சொல்லி ஆண்டவர் பேசிய அந்த வார்த்தை தான் அவருடைய வாழ்வை மாற்றியது. எனவே இயேசு பேசுவதை திருவிவிலியத்தின் வழியாக நாம் கேட்க அழைக்கப்படுகின்றோம். கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் படிப்போம், காலையில் எந்திரிச்ச உடனே வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி பார்ப்போம். அதுபோல் ஒரு அதிகாரத்தை படியுங்கள் போதும், ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம். இயேசு பேசுவதை கேட்க வேண்டும். மூன்றாவதாக, இயேசுவை சந்திக்க வேண்டும். எப்படி சந்திப்பது? நற்கருணை ஆண்டவரைத்தான். திருப்பலிக்கு முன்பாகவோ அல்லது திருப்பலி முடிந்த பிறகோ நீங்கள் தனிப்பட்ட விதத்திலே ஒரு 15 நிமிடம் அல்லது ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் உங்களுக்கு கிடைக்கின்ற நேரத்தை பொறுத்து, நேரம் இல்லை என்று மட்டும் சொல்லாதீர்கள். இல்லை என்று சொன்னால் இல்லைத்தான், காரணம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். ஆக அந்த நற்கருணை ஆண்டவரை நீங்கள் சந்திக்கின்ற பொழுது உங்களுக்கு கடவுள் வெளிப்படுத்துவார். நான்காவதாக, இயேசுவோடு உடன் இருக்க வேண்டும். எப்படி உடன் இருப்பது? நற்கருணை வாங்குவதன் வழியாக அந்த ஆண்டவர் நம்மோடு உடன் இருப்பார். அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை அந்த கடன் திருப்பலியினாவது கலந்து கொள்ளு. ரொம்ப பிஸி ஃபாதர், ரொம்ப வேலை, தலைக்கு மேலே வேலை இருக்குது, இறக்கி வைங்க. தலைக்கு மேலே வேலை இருந்தாலும் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வாங்க. இயேசுவோடு உடன் இருக்க வேண்டும். நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து அந்த திவ்ய நன்மையை ஆமேன் என்று சொல்லி வாங்குங்கள். இயேசு உங்களோடு உடன் இருப்பார். ஆக இயேசுவோடு பேச வேண்டும், இயேசு பேசுவதை கேட்க வேண்டும், இயேசுவை சந்திக்க வேண்டும். நான்காவதாக, இயேசுவோடு உடன் இருக்க வேண்டும். இந்த 4 காரியங்களை நீங்கள் செய்தீர்கள் என்றால், ஐந்தாவதாக, இயேசுவினுடைய திருவுளத்தின்படி நீங்கள் எப்படி வாழ வேண்டும், வளர வேண்டும் என்பதை அந்த கடவுள் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்படி வெளிப்படுத்தப்பட்டவர் தான் புனித வனத்தந்தோணியார். அவருடைய திருவிழாவைத்தான் இன்று நாம் கொண்டாடுகின்றோம். எனவே நாமும் அந்த கடவுளுடைய வழியில் வாழ ஜெபிப்போம். ஆமென்.